Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது lesson 5 which is trial balance. Okay, trial balanceனா என்ன? இது வந்து தேர்ட் ஸ்டெப். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னல் போஸ்டிங் பார்த்தோம், அடுத்தது வந்து லெஜர் பார்த்தோம். ஸோ இந்த லெஜர் பேலன்சஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதோட டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர் டு செக் தி arithmetical accuracy of entries made. ஓகே, அப்புறம் அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட் பேலன்ஸ். ஏமா ஜேர்னலேயோட ரூலே அதுதானே, எவ்ரி டெபிட் ஷுட் ஹாவ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இப்போ நான் வந்து டெபிட் 5,000 போஸ்ட் பண்ணிட்டு கிரெடிட்ல தெரியாம 10,000 போஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் வில் ஹெல்ப் மீ டு டிடெக்ட் தட் அண்ட் அரஸ்ட் தட் ப்ராப்ளம். சரிங்களா, அதுக்கு தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா இட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஃபார் error of principle, compensating error or omission of transaction. இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனே ப்ராசஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஜேர்னலே போடல லெஜரும் போடலன்னா அதை வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் டிடெக்ட் பண்ணாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரின்சிபல், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது வந்து இந்த அக்கௌண்டிங் ட்ரையல் பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். It can be prepared on every day, ஆனா it is generally prepared at the end of the accounting period to know the accuracy. ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி it is the third step of accounting process. Discrepancies in bookkeeping are detected to complete the accounting cycle properly. இப்போ அதே மாதிரி in a computerized accounting system, errors of posting and arithmetic errors does not happen. அதனால இந்த ட்ரையல் பேலன்ஸுக்கு வந்து வேலையே இருக்காது, ஏன்னா இந்த எரர்ஸ் இல்லாததுனால. சரிங்களா, எப்பவுமே எரரே வராது எதுல, கம்ப்யூட்டரைஸ்ட் போஸ்டிங்ல. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து லிமிடேஷன்ஸும் இருக்கு. லிமிடேஷன்ஸ்னா அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா இட் இஸ் பாசிபிள் டு பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம். உங்களுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் இருந்தால் தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஈவன் இஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒமிட்டட், ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி. ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், அப்போ டெபிட்டும் கிரெடிட்டுமே ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணல இல்லையா, இருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். இட் வில் டேலி ஈவன் இஃப் த எரர்ஸ் ஆர் கமிட்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுலாம் வேற அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும். இஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஆன் அ சிஸ்டமேட்டிக் வே, நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணலன்னா the final accounts prepared will not depict the actual state of affair of the concern. ஸோ நீங்கள் டெபிட் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில், கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் ப்ராப்பராக போட்டு பண்ணணும். இல்லைன்னா கரெக்டான ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கன்சர்னை வந்து நம்மளால அரைவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, complete omission of a transaction, compensating errors and errors of principle are not disclosed in the trial balance. So all these are the limitations of trial balance. Methods of preparing trial balance. What are the methods we have? One வந்து balance method. அதாவது balance methodல வந்து அந்த லெட்ஜர்ல இருக்கிற பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட், பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட்னு போட்டோம் இல்லையா, அந்த பேலன்சஸை மட்டும் வச்சு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. டோட்டல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அக்கௌண்ட் போட்டோம்னா அந்த அக்கௌண்ட்டோட டெபிட் பேலன்ஸ் டெபிட் டோட்டல் எவ்வளோ, கிரெடிட் டோட்டல் எவ்வளோ, அந்த ரெண்டுத்தையும் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் இஸ் நாட் இன் யூஸ். சரிங்களா, அதே மாதிரி டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட், இது வந்து மூணாவது மெத்தட். இந்த ரெண்டுமே போடுவோம், டோட்டல்ஸும் போடுவோம், அந்த டெபிட் பேலன்ஸோ கிரெடிட் பேலன்ஸோ என்ன பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அதையும் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடும் இஸ் நாட் கரண்ட்லி இன் யூஸ். ஸோ ஒன்லி பேலன்ஸ் ஆஃப் லெஜர் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு யூஸில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஸ்பெசிமன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்டிகுலர்ஸில் வந்து அந்த லெஜரோட அக்கௌண்ட் டைட்டில் வரும். ஓகே, எல்எஃப்ல வந்து லெஜர் ஃபோலியோ, அந்த லெஜர் வந்து எந்த பேஜில் இருக்குன்றதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ, கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து அந்தந்த காலம்ஸில் போடணும். இப்போ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ டெபிட் சைடில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கேஷில், கேஷ் இன் பேங்க் இவ்வளோ இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் தான் எப்போவுமே, ஸோ அதை வந்து கிரெடிட் சைடில் போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இன் திஸ் கிரெடிட் அண்ட் டெபிட் வில் டைப் ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து கரெக்டு அப்படின்றது தெரியும்.
In the slide few examples I have given for you to understand which one is a credit balance and which one is a debit balance account. நார்மலாவே நம்ம அக்கௌண்டோட நேச்சரை பார்த்தாலே அந்த அக்கௌண்ட் வந்து டெபிட்டா இல்ல கிரெடிட்டான்றது தெரியும். எப்படி டெபிட்டா கிரெடிட்டான்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம் இல்லையா. எக்ஸ்பென்ஸா இருந்தா எல்லாமே டெபிட் தான், இன்கமா இருந்தா எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். அதே மாதிரி அசட்டா இருந்தா எல்லாமே டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டியா இருந்தா அது எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இந்த பிரின்சிபலை வச்சு நம்ம வந்து இதை பார்க்கலாம். சன்ட்ரி டெட்டார்ஸ்ன்றது வந்து அசெட், கரெக்டுங்களா. டெட்டார்ஸ்ன்ற வந்து டெபிட் விச் இஸ் அசெட். ஸோ அசெட் எப்பவுமே டெபிட் பேலன்ஸ், அதனால டெபிட் பேலன்ஸ்ல வரணும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ்ன்னு சொன்னாலே அது வந்து லயபிலிட்டி. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டி சைட்ல வரணும் விச் இஸ் கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட் இஸ் அன் அசெட், ஸோ டெபிட். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அதிகமா வாங்கியிருக்கோம், ஸோ இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இங்க வரணும், கிரெடிட் சைட் வரணும். salary is an expense, டெபிட்ல வரணும். டிஸ்கவுண்ட் அலௌட் இஸ் ஆல்சோ an expense, டெபிட்ல வரணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணும்போது அவனுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றோம் இல்லையா, நம்ம ரிசீவபிளை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ அதனால வந்து அது வந்து டெபிட். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் an asset, again it's a debit balance. Same way furniture is an asset, so it is a debit balance. ஒரு எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், குவிக்கா நம்ம இதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும் as to how to prepare the trial balance. ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் as I told you it's a liability, ஸோ இது கிரெடிட் பேலன்ஸ்ன்றதுனால கிரெடிட் சைட் போடணும். டெட்டார்ஸ் is an asset, 22,800 டெபிட் பேலன்ஸ்ல போடணும். ரெண்ட் ரிசீவ்ட் is an income, so credit, so creditல 500. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 3,100 is a liability, so credit side போடணும். creditors is a payable, 5,500 credit balance போடணும். premises-ன்றது வந்து நம்மளோட பிசினஸ் பண்ற இடம் இல்லைங்களா, நம்மளோட அசெட். ஸோ இது டெபிட் பேலன்ஸ், ஸோ டெபிட் சைட்ல 1,46,000 போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் an asset, again டெபிட்ல போடணும். பர்ச்சேஸ் இஸ் an expense, டெபிட்ல போடணும். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட்ல வரணும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி சேல்ஸ் இஸ் an income, கிரெடிட்ல போடணும். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் சேல் பண்ணி அது ரிட்டர்ன் பண்றாங்க, விச் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட், அதனால டெபிட்ல போடணும். டிஸ்கவுண்ட் அலவுட் as I told you it's an expense, 800 டெபிட்ல போடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நமக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட், ஸோ இட்ஸ் an income, ஸோ இட் இஸ் 1,000. வேஜஸ் இஸ் an expense, நம்ம வேஜஸ் பே பண்ணியிருக்கோம், ஸோ இது டெபிட் பேலன்ஸ். சேலரி இஸ் ஆல்சோ an expense, ஸோ சேலரி போடணும். கமிஷன் பெய்டு இஸ் ஆல்சோ an expense, கமிஷன் பெய்டு இங்கே டெபிட்ல போடணும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இஸ் an expense, ஸோ இதுல 2,000. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லெஜர்ல, இந்த லெஜரோட கடைசி க்ளோசிங் பேலன்சஸ் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெபிட் சைட்ல கிரெடிட் சைட்ல போட்டு போஸ்ட் பண்ணும்போது இந்த ரெண்டும் டை ஆகும். ஸோ பை விச் நம்ம போஸ்ட் பண்ண லெஜர்ஸ் பேலன்சஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது எக்ஸ்ட்ரா குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நான் நெக்ஸ்ட் செஷனில் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ கைஸ், பபாய்.